கேஒய்சி பண்றது சம்பந்தமா ஆர்பிஐயோட கவர்னர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த பேங்க்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஆம்பட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ குறை தீர்ப்பவர்கள் கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான கான்ஃபரன்ஸ் அவங்க மத்தியில் உரையாற்றும் போது இந்த விஷயத்த வந்து அஃபீஷியலா சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த கேஒய்சி பண்ண சொல்றாங்க இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்கௌண்ட் போய் ஓப்பன் பண்ணும்போது இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பேங்க்ஸ்ல வந்து நம்ம கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரீகேஒய்சி பண்ண சொல்லுவாங்க. அதாவது மறுபடியும் வந்து நீங்க பிரான்ச்சை விசிட் பண்ணி பண்ணுங்க, இல்லைனா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடைமுறை சிக்கல் நிறைய உண்டு. எல்லாராலையும் வந்து சும்மா அடிக்கடி போய் இதை அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒருத்தரோட ஸ்கெடியூல் நம்ம எல்லாருமே பிஸியா இருப்போம். ஸோ இவங்க கேட்குற டைம்ல பண்ண முடியாது. அப்படி பண்ணலை அப்படின்னா ஃபியூ மந்த்ஸ்ல நீங்க வந்து கேஒய்சி இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு சில பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸோட டிரான்சாக்ஷன் பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து லிமிட் பண்ணுவாங்க. அதாவது சில டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது, இப்படிலாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி லிமிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அது நம்ம வந்து போய் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டு போய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணுங்க, கேஒய்சி பண்ணுங்கன்னு சொல்லி வரக்கூடிய நிறைய ஃபேக் மெசேஜஸால ஏகப்பட்ட ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ற விதமா பேங்க்ஸுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரீகேஒய்சி பண்ணவே சொல்லாதீங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்து அவங்க உங்கள்கிட்ட கேஒய்சி சப்மிட் பண்ணிடுறாங்க. இந்த சென்ட்ரல் கேஒய்சி இருக்குல்ல, சிகேஒய்சி, ஸோ அந்த போர்ட்டலை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பேங்க்ஸா இருந்தாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்தாலும், ஸோ நீங்கள் வந்து அந்த சிகேஒய்சி போர்ட்டலை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கான அந்த கேஒய்சி அப்டேட்ஸை நீங்களே பண்ணிக்கோங்க, கஸ்டமர்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1 கோடி கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேஒய்சி பண்ண சொல்லி பண்றாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க, எங்களால் பண்ண முடியல, இது வந்து ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸை இந்த கேட்டகரியில வச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம். ஏன்னா 1 crore கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர்ல அதிகம் தான் ஆகும். அதனால இந்த கேட்டகரியில வச்சோம்னா நமக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸை மிஸ் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட் இல்லை, வேற கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம மேலே ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆவாங்க. ஸோ இந்த ஹோல் பேங்கிங் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதனால அப்படி பண்ணாதீங்க. கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டான கேட்டகரியில போட்டு அதை உடனே வந்து சால்வ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேஒய்சி பண்ண சொல்லி அவங்கள பாதர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ எனக்குலாம் இது வந்து ரொம்ப பெரிய ரிலீஃபா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 2 பேங்க்ல மொத்தமா 3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதுல 2 பேங்க்ல இந்த கேஒய்சி பண்ண சொல்லி வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்கும். அண்ட் என்னால் போகவும் முடியாது. அதனால வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படியே டார்மெண்டாவே நான் விட்டுட்டேன் இந்த ப்ராப்ளம்னாலே. ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். அண்ட் இதை பற்றி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல, பட் ஹோப் தே இம்ப்ளிமெண்ட் இட் சூன். டேக் கேர், பை.